ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மனிதவள மேலாண்மை துறையை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்ன நம்ம சுற்றுலாத்துறை அறநிலையத்துறையை பற்றி பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய துறை மனிதவள மேலாண்மை துறை. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த டாப்பிக்கில் கவர்மெண்ட் பிடிஎஃப்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் வச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு துறைக்கு கீழேயும் ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் மனிதவள மேலாண்மை துறைக்கு என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தரலாம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. இந்த திருக்குறளானது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செய்யத்தக்க கூடிய செயல். வினைனா நமக்கு தெரியும், அது ஒரு செயல். செய்யத்தக்க கூடிய செயல், பொருள், அதுக்கான படை, அதற்கான கருவி, அதற்கான காலம், அதை செய்ய முடிக்கக்கூடிய அந்த செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், இது எல்லாம் இருக்கிறவர் தான் சிறந்த அமைச்சர் அப்படின்றத நமக்கு இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது எந்த அதிகாரத்துக்கு கீழே வருது அப்படின்னா, அமைச்சு அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே வருது. குறள் 631. ஓகேவா? குறள் எத்தனாவது குறள்? 631. இப்ப மனிதவள மேலாண்மை துறையோட குறிக்கோள் என்ன அப்படின்றத பார்த்தரலாம். மகத்தான மனித வளம், அதன் மூலம் மக்கள் நலம். ஓகேவா? மகத்தான மனித வளம், அதன் மூலம் மக்கள் நலம் அப்படின்றதான் இதோட முக்கியமான குறிக்கோள். இந்த துறையானது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1976ல் பொதுத்துறையிலிருந்து பிரிந்து பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை என்றானது. 1976ல் பொதுத்துறையில இருந்து பிரிஞ்சு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு. ஓகேவா? இதை நோட் பண்ணி படிச்சுக்கணும். இந்த துறையோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப சட்ட ரீதியான பணிகள் இருக்கும், நிர்வாக ரீதியான பணிகள் இருக்கும், ஆலோசனை பண்ணக்கூடிய பணிகள் இருக்கும், பயிற்சி பணிகள் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே இதோட செயல்பாடுகளாக இருக்கு. சட்ட ரீதியான பணிகள், நிர்வாக பணி, ஆலோசனை பணி மற்றும் பயிற்சி. இந்த துறையால நிர்வகிக்கக்கூடிய முக்கியமான சட்டங்கள் என்னென்னன்றதை பார்த்தரலாம். ஒன்று, தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் சட்டம். நம்ம பார்த்துருப்போம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தமிழ் வழி பயின்றவர்களுக்கு முன்னுரிமை தர்றாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான சட்டம் எந்த வருடம் வரப்பட்டது அப்படின்னா 2010. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு அரசு பணியாளர் மற்றும் நிபந்தனை சட்டம் 2016. இப்போ நமக்கு வேலை தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது 2010ல் வந்துச்சு. இப்போ வேலைக்கு போயாச்சு. அப்போ அந்த அரசு பணியாளர்களுக்குன்னு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய சட்டம் 2016ல் வந்துச்சு. இந்த துறை மூலமாக இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு மற்றும் சட்ட ரீதியான அமைப்புகள் தொடர்பான விதிகள். அதாவது இந்த துறை மூலமா அரசியலமைப்பு மற்றும் சட்ட ரீதியான என்னென்ன அமைப்புகள் இருக்கு, இந்த துறையோட ரிலேட் பண்ற மாதிரி, அரசியலமைப்போட ரிலேட் பண்ற மாதிரி, இந்த துறைக்கும் அரசியலமைப்புக்கும் ரிலேட் பண்ற மாதிரி என்னென்ன அமைப்புகள், என்னென்ன சட்டங்கள் இருக்குன்றத பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய ஒழுங்குமுறைகள் 1954. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய ஒழுங்குமுறைகள் 1954. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு தகவல் பெறும் உரிமை விதிகள் 2005. தமிழ்நாடு தகவல் பெறும் உரிமை விதிகள் 2005. மூணாவது, தமிழ்நாடு தகவல் ஆணைய மேல்முறையீட்டு விதிகள் 2012. தமிழ்நாடு தகவல் ஆணைய பணி விதிகள் 2017. தமிழ்நாடு தகவல் ஆணைய பணி விதிகள் 2017. அஞ்சாவது, லோக் ஆயுக்தா விதிகள் 2018. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா விதிகள் 2018. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய கூடுதல் செயற்பணிகள் 2022. கூடுதல் செயற்பணிகள் 2022. இது எல்லாமே அரசியலமைப்புக்கும் சட்ட ரீதியாகவும் இந்த துறையோட தொடர்பு இருக்கக்கூடிய விதிகள் மற்றும் ஆண்டுகளை நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, இந்த விதிகள் ஆண்டுகள் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 315ல் 1 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஒரு தலைவர் இருப்பார், 14 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதை பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு விதி தான் எது அப்படின்னா 315ல் 1. இதோட பணி நிபந்தனைகள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒழுங்குமுறை விதிகள் எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 1954 அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, 1954 இருந்த அந்த சட்டம் என்னது, அரசு பணியாளர் தேர்வாணைய ஒழுங்குமுறைகளை பற்றி சொல்லப்பட்ட ஆண்டு 1954. அதை தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு.
நெக்ஸ்ட்டு கட்டாய தமிழ் மொழி தேர்வு அறிமுகம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 2016ல. இப்போ நம்ம எந்த எக்ஸாம் எழுதினாலும் கட்டாயமா தமிழ் மொழி தேர்வு தகுதி தேர்வா வைக்கிறாங்க. அது எந்த வருஷத்துல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2016ல. நெக்ஸ்ட்டு எய்ம் டிஎன் ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எய்ம் டிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி காணொளி பயிற்சி. இது இலவசமா இணைய வழியில மாணவர்களுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா பாடம் எடுக்குறாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு சொல்லி என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன யூனிட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் இந்த யூடியூப் சேனல்ல வந்து என்ன செய்வாங்கறாங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட்டே ஃப்ரீயா வந்து இலவச இணைய வழி மூலமா நமக்கு எடுக்குறாங்க. இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2021. 2021. அதே மாதிரி ஒரு ஆப் வந்து இருக்கு. என்ன ஆப் அப்படின்னா, நோக்கம். நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்காகவே நோக்கம் அப்படின்னு ஒரு ஆப்ப வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதையும் அறிமுகப்படுத்தின அமைப்பு எது அப்படின்னா, அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி. அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி. நெக்ஸ்ட்டு அண்ணா நூற்றாண்டு குடிமைப் பணிகள் பயிற்சி நிலையம் 2 இடங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமான இடங்கள் 2. அது என்னென்ன அப்படின்னா, மதுரை மற்றும் கோயம்புத்தூர். குடிமைப் பணிகளுக்கான பயிற்சி இங்க வழங்குறாங்க. அண்ணா நூற்றாண்டு குடிமைப் பணிகள் பயிற்சி நிலையம். மதுரை மற்றும் கோயம்புத்தூர். மதுரையில எங்க அப்படின்னா, காமராஜர் யுனிவர்சிட்டிலயும், கோயம்புத்தூர்ல பாரதியார் யுனிவர்சிட்டிலயும் என்ன செய்றாங்க அப்படின்னா, கோச்சிங் வந்து குடுக்குறாங்க. ஓகேவா? அண்ணா நூற்றாண்டு குடிமைப் பணி பயிற்சி மையம். அதோட பேரு அண்ணா நூற்றாண்டு குடிமைப் பணி பயிற்சி மையம். இங்க வந்து பிரிலிம்ஸ்க்கு மட்டும் என்ன செய்றாங்கன்னா, கிளாஸ் எடுக்குறாங்க. இப்போ குரூப் 1 அப்படின்னா, குரூப் 2 அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? பிரிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு இருக்கு. பிரிலிம்ஸ்க்கு மட்டும் இந்த 2 இடங்கள்ல என்ன செய்றாங்கன்னா, கிளாஸ் எடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்ககம் 1964ல கொண்டு வரப்பட்டது. அதாவது சந்தானம் கமிட்டி அமைச்சிருப்பாங்க தமிழ்நாட்டுல. அந்த கமிட்டி மூலமா கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்ககம் தான் இந்த ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்ககம் 1964. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு தகவல் ஆணையத்த பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டு தகவல் ஆணையத்துல மாநில தலைமை தகவல் ஆணையர் இருப்பாரு. ஓகேவா? ஒரு ஆணையர், தலைமை ஆணையரும் பிளஸ் 6 தகவல் ஆணையர்களும் இருப்பாங்க. 1+6 இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 1+14 அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துல 1+14 பார்த்தோம். இது தகவல் ஆணையம். தகவல் ஆணையத்துல 1+6 ஒரு தலைமை தகவல் ஆணையரும் 6 தகவல் ஆணையர்களும் இருப்பாங்க. அந்த தலைமை தகவல் ஆணையரோட பேரு என்ன அப்படின்னா, முகமது ஷஹீல் அக்தர். முகமது ஷஹீல் அக்தர் 2026ல நியமிக்கப்பட்டவர். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவ பத்தி பார்க்கலாம். மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொது பணியாளர் மீதான ஊழல் புகார்கள் மேல் விசாரணை நடத்துறதுக்கு ஸ்டேட் லெவல்ல அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த லோக் ஆயுக்தா. ஓகேவா? மக்கள் பிரதிநிதிகளோ அல்லது பொது பணியாளர்களோ ஏதாவது ஊழல் செஞ்சுட்டாங்க, அவங்க மேல ஏதாவது புகார்கள் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க மேலயும் விசாரணை நடத்தலாம். அதுக்காக மாநில அளவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு தான் லோக் ஆயுக்தா. இது எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2019 ஏப்ரல் 21ல தொடங்கப்பட்டுச்சு. லோக் ஆயுக்தாவோட தலைவர் யார் அப்படின்னா, பி. ராஜமாணிக்கம் அவர்கள். 2026ல இருக்கக்கூடியவர் யாரு? பி. ராஜமாணிக்கம் அவர்கள். இவரு சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி. சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி. இந்த லோக் ஆயுக்தாவுலயும் ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம 3 அமைப்புகள் பார்த்தோம். 1+14ன்னு ஒண்ணு பார்த்தோம். 1+6ன்னு ஒண்ணு பார்த்தோம். இப்போ 1+4 ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த துறைக்கு கீழ அந்த லோக் ஆயுக்தாவுக்கு கீழ எத்தன பணியிடங்களை இவங்க கண்காணிப்பு பண்றாங்க? ஊழல் நடக்காம எத்தன பணியிடங்களை இவங்க கண்காணிப்பு செய்றாங்க அப்படின்னா, 103 இடங்கள வந்து 103 பணியிடங்கள லோக் ஆயுக்தா அப்படின்ற அமைப்புக்கு மூலமா என்ன செய்றாங்கன்னா, விசாரணை வந்து பண்றாங்க. ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1988. 1988. நெக்ஸ்ட்டு லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2018. 2018. நெக்ஸ்ட்டு கருணை அடிப்படையில் பணி நியமன திட்டம் 1972. கருணை அடிப்படையில் பணி நியமன திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972. ஓகேவா? இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். இது எல்லாமே நமக்கு கவர்மெண்ட்ல இருந்து குடுத்திருக்கக்கூடிய இந்த துறைய பத்தி இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் நோட்ஸ் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 பேஜ் தான் இருக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல. ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.